ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வெயிலுக்கு ரொம்ப சுவையான பிரமாதமான ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ராகி கூழ் குடிக்கிறதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும், செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இங்கே 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ ராகி மாவு சேர்த்துட்டு 1 கப்பு ராகி மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம கட்டி இல்லாத நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 5லேருந்து 6 ஹவர் இது நல்லா புளிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். புளிச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி கூழ் குடிக்கிறதுக்கு. நான் இது மறுநாளைக்கு டிஃபனாக செய்கிறதுனால முன்னாடி நாளைக்கே செஞ்சு வச்சிட்ருக்கிறேன். அதனால் இன்னைக்கு காலையிலே முன்னாடி நாளைக்கு காலையிலே இது நல்லா ஊற வச்சிட்ருக்கேன் நான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6 ஹவர் ஆயிருக்கு. இப்போ ராகி மாவும் நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள், தெரியுது. இப்போ நம்ம உங்ககிட்ட நொய்யரிசி இருந்தால் நொய்யரிசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி இந்த மாதிரி நார்மல் அரிசி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். நம்ம அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டா போதும் அரிசியை. இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், இந்த பெரிய சொம்பில் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இங்கே. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா சூடாகிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இந்த மாதிரி பிசுக்கி கழுவலாம். அப்போது அரிசியெல்லாம் 2 உடஞ்சிடும், நல்லா தூள் ஆகிடும் அரிசி. அதனால் இந்த மாதிரி பிசுக்கி கழுவிக்கலாம். இப்போது இந்த சூடாக இருக்கிற தண்ணியிலே நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்குது. சாதம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ராகி மாவு புளிச்சிருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ராகி கூழ் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்துக்கூடயே ராகி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாத நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கை விடாத நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஆயிருக்கு. ராகி கூழ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ராத்திரியெல்லாம் அப்படியே விட்டுடுங்க, ஆற விட்டுடுங்க. இது ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் காலையிலேயே இப்போ கூழ் நம்ம கரைச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி கூழில் 1 கப் அளவுக்கு எடுத்து இதில் வச்சுக்கலாம். இப்போது அரை கப் அளவுக்கு கெட்டி தயிர் இது கூடிய சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கரைச்சி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி கூழ் ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை வெங்காயம் பிடிக்காதுன்னா இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ராகி கூழ் ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு மோர் மிளகா இல்லை மாங்காய் வெங்காயம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். நன்றி.